சிங்கிளாக சிக்ஸர்ல வீசி ஒட்டுமொத்த ஜிம்பாப்வே அணியுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்காங்க. ஜிம்பாப்வே நாடே இப்போ ஆட்டம் காணி போயிருக்குப்பா. அந்த அளவுக்கு ரிங்கு சிங் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காருப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிங்கு சிங்கை நீங்கள் ஐசிசி T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் பயன்படுத்தாமல் விட்டீங்க பார்த்தீங்களா, அதற்கான பதிலடி தான்ப்பா இப்போது அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா T20 மேட்ச், அதாவது ரிங்கு சிங் போன வருடம் ஐபிஎல்ல ப்ளே பண்ணதுக்கு பிறகு அவருக்கு T20 மேட்ச்சில் வாய்ப்பு கிடச்சிதுப்பா. ஆனால் கிடச்சி சூப்பராக நல்ல ஒரு ஃபினிஷாக இருந்தார். எல்லாருமே சொன்னாங்கப்பா, இவர் தான்ப்பா குட்டி தலை தோனி அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாம் தான் அவங்க எல்லாருமே சொன்னாலும், அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கூட ஐபிஎல்லையும் நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு அதன் பிறகு நடந்து முடிஞ்ச ஐசிசி T20 மேட்ச்சில் ஸ்குவாடில் இடம் பிடிச்சாருப்பா. ஆனால் பிளேயிங் லெவலில் இடம் தரவே இல்லை. அது ஏன்னே புரியவே இல்லை. ஃபினிஷரில் சிவம் துபே ஷார்ட் பாலுக்கு தடுமாறினார்ப்பா. ஆனால் அது டைமில் நம்ம ரிங்கு சிங் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய 6 பால்களில் 3 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குப்பா ரிங்கு சிங் கிட்ட. ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங் லைனில் பொறுமையாக செயல்படுவார்ப்பா. அவருடைய அந்த பொறுமையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்ப்பா. எப்படி இவ்வளோ பெரிய பதட்டமான நேரத்தில் கூட இவ்வளோ பொறுமையாக நின்று அடிக்கிறான்னு சொல்லி நாமளே யோசிப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நிதானமாக பேட்டிங் பண்ணுவார்ப்பா. சொல்லப்போனால் நம்ம தலை தோனி மாதிரி தான்ப்பா ரிங்கு சிங். ஆனால் அப்படியாப்பட்ட ரிங்கு சிங்குக்கு நடந்து முடிஞ்ச ஐசிசி T20 மேட்ச்சில் எங்கேயுமே வாய்ப்பே தரலப்பா. அது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஒருவேளை தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும், இன்னும் நிறைய சாதிக்கணுமோ அப்படின்னு நினச்சிருப்பார் போலப்பா ரிங்கு சிங். அதற்கான மிக முக்கியமான இடமா அவர் பார்த்தது ஜிம்பாப்வே தான். ஏன்னா அவர் இப்போது இந்தியாவை ஜிம்பாப்வேக்கான மிக முக்கியமான டூர் மேட்ச்சில் கலந்துருக்காருப்பா. 5 T20 மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு சுப்மன் கில் தான் கேப்டனாக செயல்படுறாரு. ஸோ சுப்மன் கில் இருக்கிறது தான் முடிவு. அப்படி இருக்கும்போது சுப்மன் கில் தான் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காரு, எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காரு அப்படின்னு தெரியலை. ஆனால் நாம் யாருங்கிறத அவர் காட்டி நிரூபிக்கணும் அப்படிங்கிற முடிவில் நம்ம ரிங்கு சிங் இன்றைக்கி பண்ண பேட்டிங்கை பார்த்து ஒட்டுமொத்த ஜிம்பாப்வே நாடுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்குப்பா. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவுடைய மிக முக்கியமான வீரர்களும் அதே மாதிரி ஜிம்பாப்வேவுடைய மிக முக்கியமான வீரர்களும் ஒரு பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கப்பா. அந்த பயிற்சி ஆட்டத்தில் நம்ம ரிங்கு சிங் கடைசியாக பிடிச்ச வெறும் 15 பால்களில் 10 6 அடிச்சிருக்காருப்பா. தாறுமாறு தக்காளி சோறு தான். 15 பால்களில் 5 பால்களை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. 5 பால்களை வேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த 5 பாலில் 3 4 அடிச்சிருக்காரு. 2 பால்களை மட்டும் டாட் வச்சார். மீதி 10 பால்களை 6 அடிச்சிருக்காரு. சொல்லப்போனால் அவர் பிடிச்ச 15 பால்களில் 68 ரன்னுப்பா. எந்த ரன்னுமே ஓடாமல் வெறும் 13 பால்களில் 68 ரன் அடிக்கிறது மிகப்பெரிய சாதனை தான்ப்பா. அவருக்கு கடைசி கட்டம் கிடைச்சது அந்த வெறும் 15 பால்கள் தான். இந்த 15 பால்களில் 68 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா அவரை முன்னாடியே களமிறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா ரிங்கு சிங் போன வேகத்துக்கு ஒட்டுமொத்த ஜிம்பாப்வே அணி வீரர்களுமே கதறி விட்டுருப்பாருப்பா. அவர் பிடிச்ச அந்த 13 பால்களையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஃபீல்டர்கள் மற்றும் பவுலர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக உரைச்சி போயிட்டாங்க. அந்தளவுக்கு ரிங்கு சிங் ஒரு கொடூரமான பேட்டிங்கை கடைசி நேரத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிங்கு சிங் மாதிரியான பேட்ஸ்மேனுக்குலாம் நீங்கள் வாய்ப்பு தராமல் விட்டீங்க அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பை இப்படி தான் அவங்களுடைய மோசமான பேட்டிங்கை அழகாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ ரிங்கு சிங் மாதிரியான ஃபினிஷர்லாம் கண்டிப்பாக இந்திய நாட்டுக்கு தேவைதான்ப்பா. தொடர்ந்து சுப்மன் கில் மாதிரியான புதிய கேப்டன்கள் ரிங்கு சிங்கை பயன்படுத்திப்பாங்களா? பயன்படுத்திக்கிட்டால் ரிங்கு சிங் மாதிரியான பேட்ஸ்மேன்கள் எந்த மாதிரியான பேட்டிங் வெளிப்படுத்துவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கப்பா.